தம்ப்நெயில் பார்த்துட்டு நம்மளோட எக்ஸை ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம், நம்மளோட க்ரஷ்ஷை ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம், அதாவது நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ண பர்சனை வந்து நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வந்தீங்கன்னா ரிவெஞ்ச் தான். ஆனால் ரிவெஞ்ச் இல்லை. அதாவது வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம், பட் இன்னும் ஹெல்த்தியர் வேல வந்து நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம். அந்த பர்சனை நம்ம வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நம்மளோட லைஃப்பில் நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ் ஆக போகிறோம். விச் மீன்ஸ் நம்ம வந்து இப்போ இருக்கிறத விட நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறோம். எப்படின்னா நம்ம வந்து அந்த ரிஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிஜெக்ஷனை வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்க போகிறோம். ஏன்னா எப்பயுமே நம்மளோட லைஃப்பில் ஒன்று தேவைதாங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு ரிஜெக்ஷன், நமக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி கஷ்டம்லாம் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மூளை வேலை செய்யும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஜெயிச்சோண்டா வாழ்க்கையில், நம்ம இப்படி இருக்கிறத வந்து நம்ம மாற்றணும்டா அப்படின்லாம் நமக்கு தோணும். ஸோ இந்த ரிஜெக்ஷன், இந்த பிரேக்கப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நம்மளை இந்த வீடியோவில் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இது நீடடாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த பர்சனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் நம்ம பண்ணணுங்க, அந்த பர்சன்லேருந்து நம்ம வந்து மறக்கணும். அந்த பர்சனை மறக்கிறதுக்கு நம்ம அந்த பர்சனை விட்டு தூரம் வரணும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வந்து ஏதோ ஒரு ரிஜெக்ஷன் நடந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு பிரேக்கப்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா திருப்பி அந்த பர்சனோட இருக்கிறது எல்லா இடத்துலையும் எல்லா மெமரிஸையும் அதாவது திருப்பி பார்ப்போம். இல்லை வந்து அந்த பர்சனோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் ஸ்டாக் பண்ணிட்டு இருப்போம். இந்த மிஸ்டேக்கை நம்ம வந்து அவாய்ட் பண்ணும். இந்த மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு அந்த பர்சன்ட்டு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வரணும். நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம். ரிவெஞ்ச் எடுக்க போகிறோன்னா நம்ம வந்து அந்த பர்சனை மறக்கணும். மேலே அந்த பர்சனை மறக்கிறதுக்கு நம்ம அந்த பர்சன்ட்டு இருந்து டிஸ்டன்ஸ் வரணும். அந்த பர்சனோட கான்டாக்டே இல்லாத மாதிரி நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த பர்சன்ட் வந்து நம்ம மூவ் ஆன் ஆகிடலாம். ஸோ அந்த பர்சன்ட் இருக்க எல்லா கான்டாக்ட்ஸையும் கட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு டிஸ்டன்ஸ் வருவோம். ஓகேவா? செகண்ட், மேகனாவை இழந்த வழியை நம்ம ஜிம்முக்கு போனால் தான் சரியாகும். டு பி ஆனஸ்ட், நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு பிரேக்கப் ஆகுது, ரிஜெக்ஷன்லாம் வருதுன்னா இதை வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷனாக வந்து நம்ம ஜிம்முக்கு யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம வந்து ஜிம்முக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நாட் ஒன்லி நம்ம வந்து அந்த பர்சனை மறக்க போகிறோம் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஜிம்முக்கு போகிறனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்க்குறதுக்கு நல்லாவும், இதுக்கு மேலே என்னங்க வேணும், நம்ம வந்து ஒரு குட் லுக்கிங் பர்சனாக மாறுவோம் ஜிம்முக்கு போனால். டு பி ஆனஸ்ட், இது ரொம்ப 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 உண்மையான ஒரு விஷயங்க. நீங்கள் வந்து எப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து ஜிம்முக்கு போய் ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு 3 to 6 months நீங்கள் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட லுக்ஸை வந்து வேற லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்களே பார்ப்பீங்க. அது வந்து கேர்ள்ஸுக்கும் அதே தான், பாய்ஸுக்கும் அதே தான். யாருக்கு ரிஜெக்ஷன் ஆனாலும் யாருக்கு ஃபெயிலியர் ஆனாலும் கிடையாது, நீங்கள் வந்து எதுவுமே ஆகலைன்னா கூட ஜிம்முக்கு போங்க, உங்களோட லுக்ஸில் வேற லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது மட்டும் தான் இருக்குமாலாம் கேட்டால் கிடையவே கிடையாது. ஜிம்முனால நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே அதிகமாகும், நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்பவே ஒரு லேசியான ஒரு பர்சனாக இருப்போம். அதாவது நம்ம வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்க சொன்னாலும் நமக்குலாம் மூச்சுலாம் வாங்கணும்னா நீங்கள் ஜிம்முக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் ஈஸியாக போகும். 2 கிலோமீட்டர்ஸ் இல்லை, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நடக்க சொன்னாலும் நீங்கள் வந்து நல்லாவே நடப்பீங்க. ஜிம்மு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஸோ நம்ம வந்து மேகனாவை இழந்ததுனால தான் ஜிம்முக்கெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இழந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜிம்முக்கு போங்க. அது வந்து உங்களை எல்லா விஷயத்தையும் மறக்க வைக்கும், நீங்கள் எல்லா விஷயத்தையும் உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜிம்முக்கு போகிறது ஒரு பெட்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு 70 to 60% நீங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த ஜிம்மு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஜிம்முக்கு போங்க. தேர்ட், இன்னுமுமே நம்ம வந்து இந்த குழந்தைத்தனமாக பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம வந்து அந்த பர்சன் கிட்ட ஒரு ப்ரூஃப் பண்ணணும், நம்ம வந்து ஒரு பெரிய ஆள்னு வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான வழியிலையோ இல்லை வந்து நீங்கள் கரெக்டான வழி கூட நீங்கள் வந்து உங்களுக்காக பண்ணாமல் அந்த பர்சனை நம்ம வந்து ஜெயிக்கணும், அந்த பர்சனுக்கு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படின்லாம் நினச்சி எந்த விஷயமுமே பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். உங்களோட கோல் என்னவோ அதில் ஒர்க் பண்ணுங்களே தவிர அந்த பர்சன் கிட்ட வந்து நான் ப்ரூஃப் பண்ணி காட்டணும், நான் அந்த பர்சனை விட பெரிய ஆளுன்னா ப்ரூஃப் பண்ணணும்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து ஏதோ லைஃப்பில் ஃபெயில் தான் ஆவீங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அந்த பர்சனுக்கு ப்ரூஃப் பண்ணுன்ற நினச்சிட்டு இருக்க மைண்ட் செட்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு மேனாக ஒரு உமனாக நீங்கள் வந்து இருங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து அந்த பர்சனை வந்து நான் ஓவர்டேக் பண்ணணும், அந்த பர்சனை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க தயவு செஞ்சு. ஃபோர்த்து, லவ்வர் மூவி பார்த்துருப்போம் எல்லாருமே. அதில் வந்து நமக்கு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட அவ்வளோ பெக் பண்ணுவார். அந்த ஹீரோயின் வந்து அவங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, எனக்கு நீ வேணாம், வாழ்க்கையை விட்டு போ, பிரேக்கப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சொன்னாலும் அந்த பர்சன் ரிட்டன் போய் பெக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அப்போ தான் வந்து ஹீரோவுக்கு புரியும், ஓகே நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம், ஸோ நம்ம வந்து இந்த பர்சனை விட்டு மூவ் ஆன்
பண்ணணும்னு நினச்சி அந்த பர்சனை வந்து மறந்ததுக்கு அப்புறமா தான் அவர் கேஃபே ஸ்டார்ட் பண்ணி லைஃப்லேயே ஜெயிப்பார். அதே மாதிரி தாங்க இது வந்து நம்ம வந்து அந்த பர்சன் நம்மளை வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பர்சன்ட்ட போய் பெக் பண்ணிட்டே இருக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோலை போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லைஃப்பில் அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த பர்சனே மீட் பண்ணுவாங்க. அப்போ வந்து தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த படத்தை நான் பார்த்ததில் புரிஞ்சது. மேபி அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் எனக்கு பிடிச்ச பாயிண்ட், அதாவது எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்லேருந்து நான் இந்த கான்டெக்ட்ஸை சொன்னேன். அதே மாதிரி தான். பட் நம்ம கோலில் நம்ம ஜெயிக்கணும். ப்ளஸ் வந்து நமக்குன்னு ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அதனால தான் அந்த பர்சன் வந்து நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க, இல்லை அதனால தான் அந்த பர்சன் வந்து நம்மளை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலலாம் நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகணும். மேபி நம்மளை வந்து மணி இல்லைன்னு விட்டுட்டு போயிருக்கலாம், நம்ம வந்து ஒழுங்கான கரியரில் இல்லைன்னு விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லை நமக்கு வந்து ஏதோ ஒரு கோல் இல்லை, ஏதோ லைஃப்பில் நம்ம எதுவுமே பண்ணலைன்றதுக்கெல்லாம் விட்டு போயிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அந்த வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து நம்மகிட்ட மணி இல்லையா, அப்போ நம்ம வந்து ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், இல்லை நம்ம நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம வந்து அதிகமாக மணி ஏர்ன் பண்ணணும், நம்ம வந்து ஒரு நல்ல கரியரில் செட்டில் ஆகணும். இதிலலாம் நீங்கள் மோர் ஃபோக்கஸ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதில் ஜெயிக்க முடியும். ஸோ நீங்களும் வந்து இதிலலாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பர்சனை ஈஸியாக மறந்துடுவீங்க. அண்ட் லாஸ்ட் இந்த பாயிண்ட் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கலான்னு இருக்கேன். எப்பயுமே ஹேவ் அன் அபியூடன்ஸ் மென்டாலிட்டி. அதாவது நமக்கு வந்து இந்த பர்சன் தான் நம்மளோட லைஃப்பை வந்து டிட்டர்மைன் பண்ண போது கிடையாது. இந்த பர்சன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதில் நமக்கு இந்த பர்சன் வந்து டிசர்வ்டு கிடையாது நம்மளோட லைஃப்பில், அதனால தான் இந்த பர்சன் வந்து நம்மளை விட்டுட்டு போகிறாங்க, இதை விட மோர் அண்ட் மோர் டிசர்வ்டான பர்சன் நம்மளோட லைஃப்பில் வருவாங்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா அது நல்லதுக்கு தான், நமக்கு வந்து இன்னும் பெருசாக கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை டெவலப் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு எவ்வளோ பிரேக்கப் ஆனாலும், எவ்வளோ பிரேக்கப் ஆனாலும்லாம் கிடையாது, நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து மூவ் ஆன் பண்ண முடியும். நமக்கு எப்பயுமே வந்து ஒரு விஷயம் போகுதுன்னா அதை விட பெட்டரான ஒரு விஷயம் நமக்கு வந்து கடவுள் கொடுக்க போகிறாரு. இதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்களுமே வந்து வச்சுக்கோங்க. இட்ஸ் ட்ரூ. இது வந்து ரொம்பவே வந்து உண்மையான விஷயம் தான். நமக்கு வந்து பெட்டரான ஒரு பர்சன் கிடைப்பாங்க. அது வந்து அதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. நீ என்னடா உலகத்தின் கடைசி பெண்ணையாடா காதலிச்சிட்ட, இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு விடுறா. நான் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? மேபி எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா கமான் மேன், நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு மோர் அண்ட் மோர் வீடியோஸ் தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். பாய்.